இப்போ நான் வந்து இன்ஸ்டா 360யோட மைக் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இன்ஸ்டா 360 தெரியுதா, அந்த வின் பவுச்சு அதெல்லாம் வந்து எதுவுமே போடல, அந்த ஃபோம் அந்த இது எதுவுமே மாட்டல, டைரெக்டாக அப்படியே உள்ளே தான் வச்சுருக்கிறேன். இப்போ ஜஸ்ட் அப்படியே வண்டியை வந்து ஒரு வண்டியில் ஓட்டும்போது வண்டியோட சவுண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இன்ஸ்டா மைக் வந்து எந்த அளவுக்கு ஒர்த்து, பட்டு கிளிப்லாம் மேக்னெட்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வண்டி வந்து அப்படியே லைட்டாக ஒரு ரன் பண்ணி ஓட்டி பார்த்துடலாம். பைக் சவுண்டு, ஏர் சவுண்டு, நான் தெரியும் அந்த விண்ட்ஷீல்டுலாம் வந்து எதுவும் போடவே இல்லை. மைக் வந்து இருக்கிறது தெளிவாக தெரியும், இங்கே தான் வச்சுருக்கேன். சவுண்டு குவாலிட்டி வந்து எப்படி வருது, இது டிஸ்பிளே வந்து கொஞ்சம் வந்து ஒர்க்கு வந்து ஆகாது, அதனால் ஸ்பீடு எவ்வளோ போகிறேன்னு தெரில. பட்டு வாய்ஸ் சவுண்டு வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அந்த மைக் வந்து எப்படி எடுத்து கொடுக்குது அப்படின்ற வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்கள். வெயில் வேறு பார்த்தோன்னா ரொம்பவே பயங்கரமாக தான் அடிச்சிட்ருக்கு. பட்டு டிராஃபிக்லலாம் கண்டிப்பாக போய் மாட்டினோன்னா 390க்கும் கால் வந்து செம்மையாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி வண்டியெலாம் போயிட்டு இருக்கும்போது சவுண்டு வந்து எப்படி கேட்குது, நல்லாயிருக்கா? இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து கோப்ரோ வச்சு யூஸ் பண்ணுவேன். பட்டு எப்படியா இருந்தாலும் அந்த டிஆர்எஸ் கேபிள்லாம் சொருகணும், ஒயர்லாம் வச்சு உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் டிஆர்எஸ் அடாப்டர் வந்து சொருகிறதுக்கு வந்து மிஸ் பண்ணிவிடுவேன். இது வந்து ஒயர்லெஸ் மைக்காக இருக்கவே சி டைப் அடாப்டர் மட்டும் சொருவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, அப்படியே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு யூட்டர்னை எடுத்துருவோம். ஓகே, யூட்டன். இந்த ஏர் மைக் பார்த்தோன்னா ரொம்ப காற்றோட சவுண்டெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் வீடியோலாம் வந்து பைக்கில் கார்லலாம் பின்னாடிலாம் மேக்னெட்டை வச்சு ஒட்டிட்டுலாம் யூஸ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரில. ஹெல்மெட்டுக்கு உள்ளே வச்சு இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ப்ளூடூத் கனெக்ஷனும் வந்து இருக்குது இந்த மைக்கில். பட்டு ப்ளூடூத் வந்து யூஸ் பண்ணோன்னா அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. தண்ணி தெரிக்குது லாரிலேருந்து. இந்த மைக் வந்து உங்களுக்கு வந்து தேவை இந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டரோட அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆன்லைன் ப்ரைஸை விட ஒரு 1000ரூவாலேருந்து 500ரூவா கம்மியில் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தரேன். இது வந்து டி நகரில் இருக்கிற ஷாப் 360 அவங்களோட ஷாப்பில் வந்து கம்மி ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்கும். இதே ஜஸ்ட்டு ஓப்பன் பாக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 6000ரூவா இல்லை 5000ரூவா ப்ரைஸில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் பாக்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் ரேர் தான். இதுன்னு இல்லை, உங்களுக்கு டிஜே மைக்காக இருக்கட்டும், ஹாலிலேண்டு மைக்கு எதுவாக இருந்தாலும் ஓப்பன் பாக்ஸில் வந்து எங்ககிட்டயே பிராண்ட் வந்து நிறைய சீப்பாக லோ வந்து கிடைக்கும். ஓகே, அப்படியே நம்ம இப்போ போய்ட்டு சவுண்டு மட்டும் எப்படி வருது அப்படின்றத தான் இப்போ செக் பண்ணியே பார்க்க போகிறோம். அதனால் இதோட இந்த வீடியோ வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்படியே போய்ட்டு வீடியோவில் சவுண்டு எப்படி வருது வண்டி ஓட்டும்போதுன்னு நானே போய்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து நிண்டெல்லாம் பேசி செக் பண்ணி பார்த்தேன், சவுண்டை நல்லா தான் இருந்தது. இப்போ சவுண்டு குவாலிட்டி எப்படி வருதுன்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, வண்டியோட ஹேண்டில் பேரில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தான ஸ்டிக்கு தான் வச்சுருக்கேன். வைப்ரேஷனில் வந்து ஆடுது. கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அலெக்ஸ் பாய், வாங்க அலெக்ஸ். ஓகே, சாப்பிட்ரு. ஓகே பாய், டே போய்ட்டு சாப்பிட்டு சும்மா வீடியோ டெஸ்டிங், நம்ம கம்பெனி வீடியோ 360 ஃபுல்லாக சவுண்டு மைக்கை வச்சு செக் பண்ணிகிட்ருக்கேன். வாய்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்றதுக்காக ஃபுல்லுமே வீடியோவில் வந்து பக்கம் வரும். ஓகே பாய். நம்ம ஃப்ரெண்டு அலெக்ஸ் அட்வொகேட் ஆஃபீஸ் வந்து வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கா போல்.